சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது நம்ம திமுக தலைவரான ஸ்டாலின் கைது செய்யப்படுவது உறுதி என பேச்சுகள் அடிபட்டு கொண்டு இருக்கு. இதற்கு காரணம் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் ஊழல் மிக பெரும் ஒரு சர்ச்சையாக எழுந்திருக்கு. அதன் மூலமாக ஐடி ரைடெல்லாம் நடந்தபோது பார்த்தீங்கன்னா சில ஆவணங்களை கைப்பற்றியிருக்காங்களாம். இதனால் கிட்டத்தட்ட 12 13 அமைச்சர்களுடைய ஆவணங்களை கைப்பற்றியிருக்காங்க எனவும் ஒரு தகவல்கள் கிடைச்சிருந்தது. இதன் மூலமாக ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் பற்றிய முக்கிய ஆவணங்கள், அவங்களுடைய சொத்து சேர்ப்பு போன்ற பல விஷயங்களை கைப்பற்றப்பட்டதாக ஒரு ரகசிய தகவல் உலா வந்து கொண்டு தான் இருக்குது. இதன் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா சிறைக்கு செல்ல அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஏற்கனவே ஸ்டாலினுக்கும் குடியரசு தலைவரான திரௌபதி முர்முவுக்கும் பிரச்சனைகள் இருக்குது. இதனால் கண்டிப்பாக ஸ்டாலின் வந்து சிறைக்கு செல்வது உறுதி என சொல்லப்பட்டு வருது. சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு இன்னும் சிறிது மாதங்களே இருக்கும் சமயத்தில் திமுக அவங்களுடைய பிரச்சாரத்தை இப்போவே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேலும் நிறைய இடத்துல திமுக அவர்களை விரட்டி அடித்ததாகவும், திமுக கட்சியே தேவையில்லை, அதிமுக தான் வேண்டும், மாற்றம் தேவைப்படுது என சொல்லப்பட்டதா ஒரு பக்கம் செய்திகள் பரவி கொண்டு தான் இருக்குது. அதற்கு காரணம் பார்த்திங்கன்னா 525 வாக்குறுதிகளில் கிட்டத்தட்ட 20% வாக்குறுதிகள் கூட அவங்க நிறைவேற்றலை. 70% வாக்குறுதிகள் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டது. அதையே தான் அவங்க வந்து கண்டினியூவேஷன் பண்ணாங்களே கண்டி அவங்க ஒன்றுமே நிறைவேற்றலை அப்படின்னு ஒரு புகார்கள் இருந்திருக்கு. இதனால் மக்கள் அதிருப்தியில் இருக்கிறதாகவும், அதனால் ஆட்சியை வந்து மாற்றணும், எப்படி 2011 மாற்றம் நடந்ததோ அதுபோல தான் இப்போவும் நடக்கணும் என அவங்க விருப்பப்படுறதா சொல்லப்படுது. மேலும் அஇஅதிமுகவோட பாஜக கூட்டணி வச்சுட்டாங்க. இதனால் கண்டிப்பாக அஇஅதிமுகவுக்கு ஒரு வெற்றி இருக்கும் என சொல்லப்படுது. தாவேகாவும் அதிமுகவோடு இணைஞ்சிட்டாங்கன்னா தமிழக தேர்தல் களம் எப்படி இருக்கும் என்று நீங்களே யோசித்து பாருங்கள். மேலும் அனைத்து ஆவணங்களும் கைப்பற்றிய நிலையில் ஒவ்வொரு அமைச்சர்களும் சிறைக்கு சென்றால் எப்படி இருக்கும், அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தா நல்லாயிருக்கும்? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.